ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்களோடு கூட இருப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியில் ஏசப்ப ஒரு வார்த்தையை சொல்லி சில வார்த்தைகளை, சில சத்தியங்களை நம்ம கற்றுத்தர விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 8-9 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். பாவம் செய்கிறவன் பிசாசினாலும் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லிட்டு 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் பிறந்த எவனும், நல்லா கவனிங்க, when someone is born again, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலத்தில் பாவம் ஆமாங்க, ரொம்ப அது எல்லாரும் செய்கிறதான், தப்பு எல்லாரும் செய்கிறதான் அப்படின்னு அதை தட்டி கொடுத்து வாழ்கிற டீச்சிங்ஸ் இங்கே நிறையா இருக்குது. பாவம் அம்மா செய்கிறோம், விழுந்துடுறோம், விழுந்தாலும் எழும்பி, அது கரெக்டு தான், விழுந்தாலும் எழும்பி உடனே ஆண்டர்கிட்ட ஒப்புரவாகி திரும்பி பார்க்காதபடி ஓடணுன்றது பைபிள் ஃபார்முலா. ஆனால் இன்றைக்கி பிசாசு எப்படி மாற்றிட்டாங்கன்னா, எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, அத்தனை வாட்டி நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர் உங்களை மன்னிச்சுவார், கடைசி வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கலாம், ஆண்டவர் உங்களை மன்னிச்சிட்டே இருப்பார் அப்படின்ற டீச்சிங் இன்றைக்கி நிறையா வந்துட்டுருக்கு. பைபிள் சொல்லுது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஏதோ கொலை பண்ணாதான், விபச்சாரம் பண்ணாதான் பாவம், களவு திருடினா தான் பாவம். இல்லைங்க, பைபிள் ஹஸ் a lot of categories in the list of பாவம். நிறைய காரியம் ஆண்டு வச்சிருக்குது. தீய நோக்கம் பாவம், கெட்ட வார்த்தை பேசுறது பாவம், அப்படின்னு நிறைய கத்தர் வச்சிருக்கிறார். அதெல்லாம் கவனமாக உட்காந்து நம்ம படித்தோன்னு சொன்னால் பைபிள் சொல்லுது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நம்ம சாக்கு சொல்ல முடியும், ஐயோ நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், கீழே விழுந்துகிட்டே இருக்கிறேன். கரெக்டு தான், நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்க, கீழே விழுறோம். ஆனால் விழுந்த உடனே ஒருத்தன் தூசியை தட்டி உதறி எழும்பி, ஆவியானவரே எனக்கு உதவி பண்ணுங்கன்னு அவரை உறுதியாக பிடிச்சிட்டு அந்த எதெல்லாம் உங்களை பாவம் செய்ய தூண்டுதோ அதெல்லாம் ஆவியானவர் உதவியால் கட் பண்ணி தள்ளி அவர் பலத்தை உறுதியாக பிடிச்சிடணும். அப்போ தான் ஆவியானவர் தொடர்ந்து உங்களை சத்தியத்தோடு நடத்துவார். அதை பண்ணாமல் மறுபடியும் நான் ட்ரை பண்ணேன், பாவத்தை செய்கிறேன், திரும்பி ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்குறேன். பைபிள் சொல்லுது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவகுமார் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஒரே வார்த்தையில் ஆண்டு முடிச்சிட்டார். ஏன்னா கிறிஸ்துவின் வித்து அவனுக்குள்ளே இருக்குது. ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் பெற்று அவன் வெளியே நான் புதிய மனுஷனாக ஆகிட்டேன் அப்படின்னு வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால், கிரைஸ்டுடைய வித்து அவனை சீடு அவனுக்குள்ளே இருக்குது. கிரைஸ்டு உள்ளே இருந்தால் பாவம் ஒரு நாளும் வரைய வராது. கிறிஸ்துவானவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அவர் இணைந்திருந்தார். He was filled with grace and truth. அவர் உள்ளே இருக்கும்போது ஒரு மனுஷனால் நிம்மதியாக பாவம் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. அவரை தாண்டி தான், ஆவியானவரை தாண்டி துணிகரமாக தான் நீங்கள் செய்கிறோம். இப்போ நல்லா நீங்கள் யோசிங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளே இருப்பாருன்னு சொன்னால் அவனால் ஒரு நாளும் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா அவர் வித்து அவனுக்குள்ளே இருக்கார். யோசிங்க, ஆவியானவர்கிட்ட அர்ப்பணிங்க. உங்களை விடுதலை செய்ய அவர் போதுமானதாக இருக்கிறார். கர்த்தர் தாமே அவரை ஆஸ்வதிப்பாராங்க. ஆமென்.